இப்போ ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு ஆயில் வந்து. இப்போ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், சும்மா 2 வெந்தயம், நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தக்கன இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது கூட வந்து நம்ம காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கனால கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சாம்பார் வந்து அவ்வளோ உரப்பு தேவைப்படாது. சேர்த்துட்டு இது கூட 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுதான் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தக்கன சாம்பார் பவுடர் சேர்த்துறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து சீக்கிரத்தில் வந்துடும். ஒரு கொதி வரட்டும். மசாலா சேர்த்துக்க மாட்டிங்களா, கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதிக்கட்டும். கொதிச்சோன்னு வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா முட்டைக்கோஸ் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சேன். முட்டைக்கோஸ் நல்லா வந்துடும். ஏன்னா நம்ம பருப்பு வேக வச்சிருமோன்னா பருப்பு ஊற்றி ஒன்றா வேக வைப்போமா, அதனால் வந்து உப்பு வந்து நீ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து பருப்பு பூண்டு வெங்காயம் சேர்த்து போட்டு நான் பருப்பு வேக வச்சுருந்தேன். அதை லைட்டாக மசிச்சு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பருப்பு வந்து என்ன பாருங்கள் 1-2 தான் இருக்குது. இன்றைக்கி வேகும்போது வந்து பருப்பு வந்து கரைஞ்சிரும். அப்படி கொதிக்க விட்டோமாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோமாங்க சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு பாருங்கள். முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், முட்டைக்கோஸ் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எப்பயுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்காமல் நம்ம வித்தியாசமாக போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ் வச்சு சாம்பார் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி வைக்கிற வேண்டியதான்.